உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது இந்த புத்தாண்டு? புத்தாண்டு புன்னகையை தரப்போகிறதா, வெற்றிகளை தரப்போகிறதா, என்ன தரப்போகிறது? புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. சனி பகவான் உடம்புல உட்கார்றார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இந்த டைலாக் கேட்கும் போது அவங்களுக்கு என் ஞாபகம் வரணும். சனிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி கொடுப்பாரு. அசஸ்மெண்ட் கார்டுன்னு பேர். ஷாப் ஃப்ளோர் பர்சன் சார். ஷாப் ஃப்ளோரில் வேலை செய்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இது ஒரு செட்டு. இந்த செட்டில் இருக்க கேமராமேனுக்கு தெரியும், மூஞ்ச பார்த்தா தெரியும் இந்த ஆள் இது வேலை ஆகும் வேலை ஆகாது. 5 நிமிஷத்தில் சொல்லிடுவார். ஏன்னா ஃபீல்டில் வேலை பார்க்குற ஆட்கள். அந்த ஃபீல்டில் வேலை பார்க்குற ஆள் யாருன்னா சனி பகவான். உங்களை ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் வேலை பார்த்துருங்க, இல்லைன்னா வேலை பார்க்க வச்சிருவார். சட்டம் தன் கடமையை செய்யும். சனி உடம்புல உட்காந்துருக்கும் போது 3, 7, 10 பார்க்குறார். 3ங்கிற முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த வருடம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பீங்க. என்ன திரும்பி பார்த்தா தொட முடியாத தூரத்துக்கு ஓடி வந்திருப்பீங்க. நானாக இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு உத்வேகத்தை பலத்தை கொடுப்பார் சனி பகவான். 7 பார்க்குறார். லவ். ஒரு காதல் வந்துச்சோ, ஒரு காதல் வந்துச்சோ, அப்படி லவ் வரும் உங்களுக்கு. சனி பகவான் சனிலாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி லவ் பண்ணுவார். என்ன சார் சனி கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல சார், அவர் ஒரு மாதிரி டைப்புங்க. ஸோ அப்படி உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சும்மாவே காற்று வாக்கில் 2. ஸோ அப்போது உங்களுக்கு காதல்லாம் வந்துருச்சுன்னா பயங்கரமாக காதல் வரும். அப்போது உங்களுக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். 10 பார்க்குறார். 10 சனி பார்க்கும்போது உலக புகழ் வர போகிறீங்க. சார் நான் சாதாரண லெவலில் இருந்தேன் சார், என் கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணேன் சார், கூகுள்லேருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு சார். ஹே பிச்சு பண்ணி டேக் திஸ் ரெசிக்னேஷன் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி. சம்பளத்துக்கு என்னடா பண்ணுவேன்? ஆமாம், நீ கொடுக்குற சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் போயா அப்படின்னு. நான் அடித்தது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கடவுளுக்கு கேட்டுச்சுரா அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டு வாசலில் ரெடியாக நிற்கும். ஸோ மீனராசிக்காரர்கள் புதிய பதவிகளை பெற போகிறீங்க. அப்படி கெத்தா கர்வமாக மாசா சூப்பராக கிடைக்கும் போது 10 சனி பார்த்து விட்டார். பெரும்புகழ் அடைய போகிறீங்க. அரசியல்வாதிலாம் சார் நான் சும்மா உட்காந்து இதெல்லாம் மழை தண்ணி வருதுன்னு சொல்லி காவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சார். அந்த பக்கமாக சிஎம் சார் விசிட் போனார் சார், என்னை பார்த்துட்டு யார் நல்லா இருக்கானே அவனுக்கு ஒரு கவுன்சிலர் கொடுன்ட்டார். அப்போ தான் அப்படி வந்துருச்சு சார், அடுத்த சீட் நான் தான் சார் நிற்கிறேன் சார். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிடுது பாருங்களேன். நிமிடத்தில் மாறிடுது. ஜெயிக்கல அது வேறு விஷயம், ஆனால் வாய்ப்பு கிடைச்சது பாருங்கள். ஸோ அப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரருக்கு 4ஆம் வீட்டிலே குரு பகவான். 4ங்கிறது வீடு மாடு மனை, உயர் கல்வி உயர் பதவி. சார் நான் ரஷ்யா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சார் நான் அடுத்த ஸ்டடீஸு என்னோடய ஹையர் ஸ்டடீஸை அமெரிக்காவில் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். நான் இது சார் அது சார் எல்லாம் சரியாகி உங்களுடைய லெவல் அடுத்த லெவல் போகுது. 10 குடையவன் கேந்திர பலம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேந்திர பலம் பெற்றதால் உங்களுக்கு குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார். அள்ளித்தரப்போகிறார்னா அள்ளி தருவார். உங்களுடைய பலம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அடுத்த லெவல் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியது மதிப்பு மரியாதை கௌரவம். போகிற இடத்துலலாம் மரியாதை. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அந்த மாதிரி உங்களுக்கு சிறப்பை தந்து கொண்டே இருப்பார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆயுசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை 2024 ஒரு ஆட்டி இருப்பார் குரு பகவான். உயிருக்கு ஆபத்து, நீங்கள் இப்படி ஆகிடும் போடுற விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். வீடே முழுக போகுது, ஜப்தி ஆக போகுது, அவ்வளோதான் கடன் கழுத்து வரைக்கும் வந்துருச்சு, எல்லாம் சரியாயிடும். இனிமேல் கடன்லாம் ட்ரைன் ஆகி கடன்னா என்னன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் உங்களுக்கு குரு பகவானால் ஏற்பட போகிறது. அதே குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்னென்னா தொழில் ஸ்தானம். உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா, சார் நான் நார்மலாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு சார், இப்போ டிஜிட்டல் பேக்ரவுண்டும் பண்ணலான்னு இருக்கேன் சார், எனக்கு டிஜிட்டலாக என்ன வருதுங்கிறத நான் பார்க்கலான்னு இருக்கேன் சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டு மீனராசிக்காரர்களுக்கு யோகங்கள் என்பதை விட அதியோகங்கள், பிரமாதமாக உலக புகழ் வாய்ந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மீனராசிக்காரங்க சிரிச்சிட்டே இருக்க போகிறீங்க. இந்த வருடம் மாபெரும் வெற்றியாளர்கள்னால் அது நீங்கள் தான். வீடு வாங்க போகிறீங்க, கட்டடம் கட்ட போகிறீங்க, கோயில் கட்ட போகிறீங்க, எல்லாம் பண்ண போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. தொடர்ந்து பலன்கள் கேட்க ஆசையாக இருக்குது குருஜி. கீழே போயிட்டுருக்கு இந்த 2 நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்த்துக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு ஹோமங்களும் வேள்விகளும் நடக்கிறது. அதில் கலந்து கொண்டு அருள்வாக்கு போன்றவற்றை பெற்று உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.